வழக்கம் போலவே நம்ம இதுலயுமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பதிவோட தான் உங்கள சந்திக்கிறேன். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம ஒரு வீட்டில் 2 குழந்தைகளாக வளர்பவர்கள் அல்லது ஒரு 3 குழந்தைகளாக வளர்பவர்கள். இன்றைய உலகத்துல அது கொஞ்சம் கம்மியாயிட்டே வந்துருச்சு. இருந்தாலுமே கூட நெறைய பேர் வீட்ல 2 குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லனாலும் கசின்ஸ கூட நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். இதுல கம்பேரிசன் அப்படிங்கிறது, அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகத்துல ரொம்ப இயல்பாகவே இருக்கவே செய்யுது. ஆனா, பெரும்பான்மையான வீடுகள்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒருவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒருத்தர் கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால. நீங்க நெறைய பேர் வீட்ல இத நீங்க சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். ஒரு ஒரு 2, 3 குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்கள்ல, எல்லாருமே ஷைன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா நடக்கும். ஆனா, அந்த வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப விடாப்பிடியா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ட்ரெடிஷனலான சில விஷயங்கள அந்த வீட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க மூதாதையர்கள் சொல்லி வச்சுட்டு போன விஷயங்கள அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங்குக்கும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப அம்பானி பிரதர்ஸ் இருக்காங்க. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. ஒருத்தர் வீணா போயிட்டாரு. அனில் அம்பானி பிரதர் யங்கர் பிரதர் இன்னைக்கு அவருக்கான செல்வாக்கு அத்தனையும் மொத்தமா இழந்துட்டாரு. அதே முகேஷ் அம்பானி அப்படியே இமயமலையை தாண்டியும் அவருடைய அ உயரம்ங்கிறது வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக. இந்த எக்ஸாம்பிளுக்கு நேர் எதிர்மாறான ஒரு எக்ஸாம்பிள் திரு சூர்யா, கார்த்திக் அவர்களை சொல்லலாம். 2 மகன்கள் இருவருமே ஜெயிக்கிறாங்க. இருவருக்குமே சமுதாயத்தில ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, திரு சிவகுமார் அவர்கள் நெறைய பேட்டிகள்ல சொல்வது, அவருடைய தந்தையே அருள்வாக்கு சொல்பவராக இருந்திருக்கிறாரு. முருகனுடைய அருளாசிகள் பெற்ற ஒரு ஃபேமிலியாக அவங்களுடைய குடும்பமே இருந்திருக்கு. அவங்க அந்த ஃபேமிலி வேல்யூஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்தவங்களாக இருப்பாங்க, அப்படின்னு நான் அத தான் குறிப்பிட்டிருந்தேன். இது போன்ற சூழ்நிலைகள், இத நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுடைய வீட்லயும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக அதற்கு தீர்வுங்கிறது எண்கள் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த நிலை கண்டிப்பாக மாறவே செய்யும். இது பெண்களுக்குமே பொருந்தும். நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப்ல இப்ப திரு சூர்யா, கார்த்திக் அவர்களை சொன்னதுனால, நான் ஏன் நெறைய பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதர்களை எடுத்து பேசுறேன்னா, உங்களால ஈஸியா இம்மீடியட்டா நீங்க கம்பேர் பண்ணி விட்னஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரே காரணத்தினால தான். ஜோதிகா அவர்களுடைய லைஃப் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு செட்டில்டாகவும், கண்ணியம் மிக்கதாகவும், ஒரு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாவும் போயிடுச்சு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டாவே அமைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இவர்களுடைய எல்டரான அவங்க கசின் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். உடன் பிறந்தவர் கிடையாது நக்மா அவர்கள். ஆனா, அவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சரியான மேரேஜ் லைஃப் அமையல. அவங்க அரசியல் வாழ்க்கைக்குள்ளார போனாங்க. நெறைய அவங்களுமே ஆனா இந்த நேம் அண்ட் ஃபேம்ங்கிறது மீடியா வெளிச்சம்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே கிடைச்சுச்சு. இல்லன்னு சொல்வதற்கு இல்ல. ஆனா, ஒரு எண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க கம்பேரிட்டிவா பார்க்கும்போது, இவங்க லைஃப்ல எல்லாமே கிடைக்குது. அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு செட்பேக் இருக்க தானே செய்யுது. இப்ப அந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு நிம்மதியா வாழ்ந்தோம். ஒரு 2 பசங்களோட வாழ்ந்தோம் அப்படிங்கிற 2 அழகான இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தையும், ஒரு பெண் குழந்தையும் ஜோதிகா வீட்ல இருக்காங்க. அவங்க நல்லா படிச்சு முன்னேறி இன்னைக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க லைஃப்ல. அது மாதிரியான ஒரு லைஃப் எல்லாம் இவங்களுக்கு இல்லாம இருக்கு இல்லையா? இது இன்னைக்கு நிகழ்காலத்துல ஒவ்வொரு வீட்லயுமே இது இருக்கவே செய்யுது. ஸோ இது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த பதிவ நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவ பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்க வீட்ல அந்த மாதிரி 2 நபர்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்லயோ யாராச்சும் இருந்தாங்கன்னா, இந்த வீடியோவ தயவுசெய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க வைங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க வைங்க. ஏன் அப்படி நடக்குது? இருவருக்குமே ஒரே விதமான வாய்ப்புகளும், ஒரே விதமான ஒரு ஜீன் அமைப்புகளோட தானே அந்த குழந்தைகள் பிறக்குறாங்க. அப்ப அந்த திறமைங்கிறது ஈக்குவலா தானே வேலை செய்யணும். அது ஏன் மிஸ் ஆகுது? அப்படிங்கிறது எண்கள் அந்த சூட்சுமத்தை நெறையவே கத்து தரும் நமக்கு.
இப்போ ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கு அவரவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்திறமைகள் இருக்கும். இப்போ அவரு செய்ததையே இவர் செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப அனில் அம்பானி வந்து தோத்து போறார்ன்னா, இப்ப அண்ணன் வந்து பிசினஸ் பண்ணாரு. அப்பாவுடைய பிசினஸ பார்த்துக்கிட்டாரு. ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா? அப்படி நானும் வந்து நான் பண்றேன் அப்படின்னு போட்டிக்கு இறங்கும் பொழுது, அவர்களோட அவர்களுக்கான தனித்திறமையை, தனித்தன்மையை அவங்க இழந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல போட்டி மனப்பான்மை தான் அதிகமா இருக்கு. அவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு அவருடைய ஃபீல்ட் ஆஃப் டேலண்ட் என்ன? அவரு எந்த ஃபீல்டுல தன்னுடைய டேலண்ட்ட காமிக்க முடியும்? அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப வந்து நீங்க வந்து ஒரு சிறுத்தைய தூக்கி கடல்ல போட்டு, நீ தரையில நீ வந்து அ ந நீ வந்து மணிக்கு 75 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுவீல்ல, அது மாரி ஓடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாரி ஒரு டால்ஃபின தூக்கி நீங்க தரையில போட்டு, நீ தண்ணீல எவ்வளோ ஸ்பீடா நீ நீந்துற, அந்த மாதிரி நீ தரையில அந்த மாரி வேகமா போன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். ஒவ்வொருத்தருடைய தேதிக்கும் ஒரு சில திறமைகள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. அந்த தகுதிக்குரிய, அந்த திறமைக்குரிய ஒரு இடத்தில் அவர்கள வந்து கைட் பண்ணும் பொழுது, அவங்க கண்டிப்பா ஜெயிக்கவே செய்வாங்க. ஸோ, நிச்சயம் வந்து இங்க டேலண்ட் இல்லாம யாரும் பொறக்கிறதே கிடையாது. டேலண்டோட தான் இருக்கிறாங்க. ஆனா, அதற்குரிய ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். இறைவன் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து தனித்தனி திறமைகளோட ஒரு பென்ஸ் கார் மாரி தான் படைச்சு அனுப்புறாரு இந்த உலகத்துல. ஆனா, அதற்குரிய எரிபொருள் இல்லாமல் போகும்போது தான் ஸ்டக்கப் ஆயி நம்ம லைஃப்ல வந்து நின்னுர்றோம். ஸோ, அதற்கான எரிபொருள் உங்களுடைய பெயர் எண்ணாக இருக்கும். உங்களுடைய தகுதிக்குறியும் தராதரத்திற்கும் உரிய இடம் உங்களுடைய பெயரே உங்களுக்கு வழங்கும். அதனால தான் பெயரும் புகழோடும் வாழணும் அப்படின்னே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க முன்னாடிலாம். ஸோ ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு வந்து ஒரு அடையாளமாக மட்டுமே நீங்க எடுத்துக்கவே முடியாது. ஒரு பெயர் வந்து ஒரு மொத்த மனிதனின் வாழ்வையே அ கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காண்பிக்கும். சுவாமி விவேகானந்தர் ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், நான் வந்து ஒரு நேம் சொல்லும்போதே, ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களுடைய உருவம் கண்ணுக்கு முன்னாடி வருது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் செய்துவிட்டு போன சாதனைகள், அத்தனையும் நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ, அந்த நேம்க்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்க குடுத்து, அதை நீங்க சரி செய்யும் பொழுது, நிச்சயம் வந்து அனைத்து குடும்பங்கள்லயுமே திறமை மிகுந்தவர்களை உருவாக்க முடியும். யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பரிசளிக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.